Hello children, Mathematics Olympiad workbook உள்ள problems பார்க்கலாம். Class 4 Chapter 6 Data Handling. Topics covered என்னன்னு பார்க்கலாம். Answer the question using information in pictograph or picture graph. Pictograph இல்ல picture graphல உள்ள information யூஸ் பண்ணி நம்ம questionக்கு answer find out பண்ணணும். ஓகேவா? Next answer the questions using given bar graph. Bar graph அனலைஸ் பண்ணிவிட்டு பார் கிராஃபை நம்ம எப்படின்னு கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுலேருந்து கேட்டிருக்க கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும், கேட்டிருக்க கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷன் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், டைரக்ஷன் 1 2 3. டைரக்ஷன் 1 2 3னா உங்களுக்கே தெரியும், ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. கொஷின் நம்பர் 1 2 3 அந்த 3 கொஷின்ஸுக்குமே இந்த பிக்டோகிராஃபை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. The given pictograph shows the number of cookies eaten by Kritika in 5 days. Study the pictograph carefully and answer the following questions. ஓகேவா? பிக்டோகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க, கிருத்திகா வந்து குக்கீஸ் வந்து சாப்பிட்ருக்கா. ஓகேவா? எத்தனை டேஸு? ஈட்டன் இன் 5 days. 5 daysல எவ்வளோ குக்கீஸ் சாப்பிட்ருக்கா அப்படிங்கிறத இந்த பிக்டோகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க, தெரியும். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஈச் இந்த குக்கீஸ் ஈட்டன் பை கிருத்திகா தான் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் என்னது, குக்கி. இந்த ஒரு குக்கீஸ், இந்த ஃபிகர், இந்த பிக்சர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, 5 குக்கீஸ். இந்த ஒரு குக்கீஸ் ஈக்குவல் டு என்ன மீனிங், 5 குக்கீஸ்னு மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஷினை பார்க்கலாம். இதுதான் என்ன சொல்லியிருப்பேன், நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது இம்பார்ட்டண்ட். இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், on which 2 days Kritika ate equal number of cookies. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் குக்கீஸ்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், கவுண்ட் பண்ண வேண்டாம். இப்போ மண்டே அப்படின்னா 1 2 3 4 5 6னா 6 குக்கீஸ் இல்லை. இது வந்து மண்டே வந்து 6 குக்கீஸாக கிருத்திகா சாப்பிட்ருக்கான்னு இதுக்கு மீனிங் இல்லை. ஒரு குக்கீஸ் எதுக்கு ஈக்குவல், 5 குக்கீஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ 6 கலரில் ப்ளூ கலரில் இருந்ததுன்னா 6 5s are 30. ஓகேவா? இப்போ டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கும், டேபிள்ஸ் படிச்சிருப்போம்ல. 6 5s are 30 குக்கீஸ் மண்டே சாப்பிட்ருக்கான்றது மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் குக்கீஸ்ன்ற மாதிரி கேட்டா, ஓகேவா, ஸோ அப்படின்னு கேட்டால் தான் நம்ம என்னது ஒவ்வொன்றதையும் கவுண்ட் பண்ணணும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, 2 days கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆன் விச் 2 days கிருத்திகா ate ஈக்குவல் நம்பர் ஆஃப் குக்கீஸ். எந்த 2 நாள் ஈக்குவலாக சாப்பிட்ருக்கான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்டோகிராஃபை பார்த்தாவே தெரியுது. மண்டே பாருங்கள் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஃப்ரைடே எத்தனை இருக்குது பாருங்கள், 6 இருக்குது. அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணாலும் ஒரு குக்கி ரெப்ரசன்ஸ் என்ன பண்ணுது, ஒரு குக்கி ரெப்ரசன்ஸ் 5. ஸோ அப்போ 6 குக்கீஸ்னால் 6 5s are 30. சிமிலர்லி இங்கேயும் அதான், ஒரு குக்கீஸ் வந்து 5 ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 6 குக்கீஸ் 6 5s are 30. அப்போ 30 இப்படி ஈக்குவல். இப்போ என்ன பண்ணிடலாம், இது 6 இது 6ன்னு ஈக்குவல்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ மண்டே அண்டு ஃப்ரைடே தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம 30ன்னு கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, கொஷின் நம்பர் 2, ஹவு மெனி குக்கீஸ் கிருத்திகா ate on வெட்னஸ்டே. இப்போ எத்தனை குக்கீஸ், பர்டிகுலராக 1 டேவை சொல்லி எத்தனை குக்கீஸ் சாப்பிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வெட்னஸ்டே பாருங்கள் 1 2 3 4 5ன்னு 5 குக்கீஸ்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, சில சமயம் நமக்கு நெக்ஸ்ட்டில் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாரு 5 குக்கீஸ், அப்படி நம்ம சொல்லிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ 1 2 3 4 5ன்னா ஒரு குக்கி ரெப்ரசன்ஸ் என்ன பண்ணுது, 5 குக்கீஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 5 5s are 25. ஓகே, ஸோ அப்போ வெட்னஸ்டே எத்தனை குக்கீஸ் சாப்பிட்ருக்கா கிருத்திகா, 25 குக்கீஸ். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட், ஹவு மெனி லெஸ் குக்கீஸ் கிருத்திகா ate on Tuesday than on Friday. ஃப்ரைடே விட டியூஸ்டே எவ்வளோ கம்மியாக சாப்பிட்ருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃப்ரைடே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃப்ரைடே வந்து 30. ஓகே, அடுத்து டியூஸ்டே பாருங்கள் 1 2 3. ஃப்ரைடே விட டியூஸ்டே எவ்வளோ லெஸ் குக்கீஸ்னால் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்ருக்கா அப்படின்னா, ஃப்ரைடே வந்து 6 இருக்குது, டியூஸ்டே வந்து 3 இருக்குது. ஸோ ஃப்ரைடேவோட டியூஸ்டே 3 கம்மியாக சாப்பிட்ருக்கான்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? வேணால் சொல்லலாம் எப்படின்னா, இப்போ ஃப்ரைடே 6 இருக்குது,
டியூஸ்டே 3 இருக்கு. அப்போ ஃப்ரைடே விட டியூஸ்டே எவ்வளோ கம்மியாக சாப்பிட்ருக்கா? 3 கம்மியாக சாப்பிட்ருக்கா. அந்த 3ன்றது என்னது? 3 5s are 15 அப்படி போட்டுடணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? இது ஒரு குக்கீஸுக்கு எவ்வளோ ஈக்குவல்? 3 5s are 15க்கு ஈக்குவல். ஸோ அப்போ ஃப்ரைடேக்கும் டியூஸ்டேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? எகெயின் 15. ஸோ 30 minus 15 டிஃப்ரென்ஸ் 15ன்னு ஆன்சர் போடணும். அப்படி இல்லையா? ஸோ இங்கே 6 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 6 minus 3 வந்து 3 தான். பட் ஒரு குக்கீஸ் எதுக்கு ஈக்குவல்? 5க்கு ஈக்குவல். அப்போ 3 5s are 15 எகெயின் இதை கொண்டு வந்துடணும். ஓகே, புரியுதா? ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 15. நெக்ஸ்ட் கொஸ்டின். Direction 4 to 6. So, question number 4, 5, 6. இந்த 3 questions-க்குமே இந்த pictograph தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? The following table shows the number of bulbs sold by 4 factories over a period of 4 months. Okay? So, என்ன கேட்டிருக்காங்க? The following table shows the number of bulbs sold by 4 factories over a period of 4 months. 4 monthsல ஒரு 4 different factories கொடுத்திருக்காங்க. அது எவ்வளோ பல்பு சோல்டு பண்ணியிருக்காங்கன்றதை காமிச்சிருக்காங்க. ஸோ 4 different type of factories என்னது? ஃபேக்ட்ரி UVWX. இதான் 4 factories. பீரியட் ஆஃப் 4 மந்த்ன்றது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகேவா? ஒரு ஃபேக்ட்ரியும் ஒரு மந்த்தும் எவ்வளோ சோல்டு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பல்ப்ஸை சோல்டு பண்ணியிருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கொஷின் நம்பர் 4, ஹவு மெனி பல்ப்ஸ் டிட் ஃபேக்ட்ரி யூ செல் இன் தீஸ் 4 months? ஓகேவா? ஸோ ஃபேக்ட்ரி யூ இந்த 4 monthsல எத்தனை பல்பை செல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபேக்ட்ரி யூ அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? இதான் ஃபேக்ட்ரி யூ. ஃபேக்ட்ரி யூ அப்போ 4 monthsனா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ டைரக்ஷன் 4 to 6 கொஷின் நம்பர் 4. ஸோ அப்போ இது என்னது? ஃபேக்ட்ரி யூ. ஃபேக்ட்ரி யூ தானே கேட்டிருக்காங்க. ஃபேக்ட்ரி யூ எத்தனை பல்ப்ஸை சேல் பண்ணியிருக்காங்க இந்த 4 monthsல? அப்போ 4 monthsனா ஒவ்வொரு மந்த்துக்கான பல்போட குவான்டிட்டி இதுதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 குவான்டிட்டியும் போட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து டெக்னிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஆட் பண்ணும்போது 4 4s are 4 + 4 8, 8 + 8 16, 16 + 5 என்னது? 21. ஸோ 1 பேலன்ஸ் 2. நீங்கள் எக்ஸாம்பிள் போடும்போது ஒன்ஸை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 1 இருக்குது. ஸோ இப்போ 4 ஆன்சர்லேயும் பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸில் இங்கே தான் 1 இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? ஏ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது 4த்தையும் போட்டு ஆட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி மோர் பல்ப்ஸ் டிட் ஃபேக்ட்ரி வி செல் தேன் ஃபேக்ட்ரி டபிள்யூ இன் மே அண்ட் ஜூன் அல்டுகெதர்? என்ன கேட்டிருக்காங்க? ஃபேக்ட்ரி டபிள்யூவோட ஃபேக்ட்ரி வி எவ்வளோ அதிகமாக பல்பை சேல் பண்ணியிருக்காங்க? எது? ஃபேக்ட்ரி டபிள்யூவோட ஃபேக்ட்ரி வி வந்து எவ்வளோ அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்க எந்த மந்தில்? மே மந்த்லேயும் ஜூன் மந்த்லேயும் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்ட்ரி வி ஃபேக்ட்ரி டபிள்யூ ரெண்டு எடுத்துக்கிறோம். மே மந்த்தும் ஜூன் மந்த்துன்னா எந்த மந்த்து? மே மந்த்து ஜூன் மந்த்துனா ஃபஸ்ட்டு 2 months. ஸோ ஃபேக்ட்ரி வீக்கான ஃபஸ்ட்டு 2 months இந்த 2 பல்பும் சேல் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட்ரி டபிள்யூக்கு இந்த 2. ஓகேவா? ஸோ மே மந்த்து 1000 சேல் பண்ணியிருக்காங்க, ஜூன் மந்த்து 1217 சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபேக்ட்ரி வி அல்டுகெதராக மே அண்ட் ஜூன் வந்து சேல் பண்ண பல்ப்ஸு 3647. ஓகே, ஃபேக்ட்ரி டபிள்யூ மே மந்த்தும் ஜூன் மந்த்தும் அல்டுகெதராக ஓகேவா சரியா சேல் பண்ண பல்ப்ஸ் வந்து 2217. இப்போ மே அண்ட் ஜூன் மந்த் ஃபேக்ட்ரி வி எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, ஃபேக்ட்ரி டபிள்யூ எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஓகே, கொஷின் என்ன?
ஃபேக்ட்ரி வி வந்து ஃபேக்ட்ரி டபிள்யூவை விட, ஸோ தேன் ஃபேக்ட்ரினா ஃபேக்ட்ரி டபிள்யூவை விட ஃபேக்ட்ரி வி மோர் பல்ப்ஸ் எவ்வளோ அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பார்த்தாவே தெரியுது ஃபேக்ட்ரி வி தான் அதிகமாக இருக்குது, ஃபேக்ட்ரி டபிள்யூ கம்மியாக இருக்குது. செல் தென் இதை விட இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதுக்கு என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 1430 வரும். ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஆன்சர் 1430 இருக்கான்னு பார்க்கலாமா? $1430. ஓகே, ஆன்சர் சி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 6. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் ஃபேக்ட்ரி எக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி டபிள்யூ சோல்ட் இன் தீஸ் 4 months altogether. என்ன கேட்டிருக்காங்க? ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் கேட்டிருக்காங்க. எதோட டோட்டல் நம்பர் ஆஃப் பல்ப்ஸு? ஃபேக்ட்ரி எக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி டபிள்யூ. ஸோ பாருங்க, ஃபேக்ட்ரி எக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி டபிள்யூ, இதான் ஃபேக்ட்ரி டபிள்யூ ஃபேக்ட்ரி எக்ஸு, ஃபேக்ட்ரி டபிள்யூ ஃபேக்ட்ரி எக்ஸு. ரெண்டுத்தையும் இதெல்லாம் டோட்டல் பண்ணியாச்சு, இதெல்லாம் டோட்டல் பண்ணியாச்சு. ஸோ அல்டுகெதர் ஃபேக்ட்ரி எக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி டபிள்யூ ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ பல்பு? அப்போ இதோட டோட்டல், இதோட டோட்டல், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 9724. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? 4th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சுல குட்டீஸ். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஃபுல்லாக இப்போ ஆட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணணும். ஓகே, ஆன்சர் 9724 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் டி. சரியா? புரியுதா? ஓகே, ஐஸ் ஒரு தடவை பிளிங்க் பண்ணிக்கோங்க. பிளிங்க் யுவர் ஐஸ் நவ். பிளிங்க் பண்ணியாச்சா? வெரி குட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். டைரக்ஷன் 7 to 9. ஸோ கொஷின் நம்பர் 7, 8, 9 இந்த 3 கொஷின்ஸுக்கும் என்னது? இந்த டைரக்ஷன், இந்த பிக்டோகிராஃப், இந்த பார் கிராஃபை அனலைஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் பார் கிராஃப் ஷோஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 5 children in a week. ஒரு வீக்கில் 5 children எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த பார் கிராஃப் வந்து கொடுத்துருக்கு. ஸ்டடி த கிராஃப் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஓகேவா? ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த பார் கிராஃபை வந்து பார்த்துட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அந்த கிராஃபில் இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன் ஏ வீக்னு ருப்பீஸில் இருக்குது. 10 rupees, 20 rupees, 30 rupees, 40 rupees, 50 rupees, 60 rupees. இங்கே பாருங்கள், இங்கே ருப்பீஸ் சிம்பிள் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து 5 children, அந்த 5 childrenோட நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 7. Who spends the maximum amount? யார் மேக்ஸிமம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார் கிராஃபில் எது ஹைட்டாக இருக்குது, அதுதான், எது டாலாக இருக்குது, அதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட்டு. அப்போ வெர்டிக்காக தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் பி. Next question. How much money all the 5 children spend in a week? How much money all the 5 children spend in a week? 1 weekல எல்லா சில்ட்ரனும், எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நேஹா எவ்வளோ? 30 rupees. அனு எவ்வளோ? 50 rupees. கௌரவ் எவ்வளோ? 20 rupees. ப்ளஸ் கௌரவும் ஹரிஷும் சேம் அமௌண்ட்டு தான், 20 rupees. ப்ளஸ் வெர்டிகா எவ்வளோ? 60 rupees. ஓகே, இது 80, 40, 60. இது 100, 180. ஓகே, ஸோ 180 இருக்கா பார்க்கலாம். 180. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 9. How much less money did Harish spend than remaining 4 children altogether? மற்ற 4 children எல்லாத்தோடையும் சேர்த்தா அந்த அமௌண்ட்டோட
ஹரிஷ் வந்து எவ்வளோ கம்மியான அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ரிமைனிங் சில்ட்ரனோட அமௌண்ட்டு நமக்கு தெரியணும். ஹரிஷ் எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் பார்க்கலாம். ஹரிஷோட அமௌண்ட் வந்து எவ்வளோ? 20 rupees. ஓகேவா? அப்போ ரிமைனிங் 4 ஸ்டூடெண்ட்ஸோட அமௌண்ட். ஓகேவா? ஹரிஷ் 20னா கௌரவ் வந்து 20 தான், அனு வந்து 50, நேஹா 30 ப்ளஸ் வெர்டிகா 60. அப்போ இது எவ்வளோ அமௌண்ட்டு? 70, 30, 60. சாரி, இது 100 ப்ளஸ் 60, 160. அப்போ ரிமைனிங் 4 சில்ட்ரன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? 160 rupees. ஓகேவா? அப்போ இவங்கள விட ஹரிஷ் எவ்வளோ கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியணும்னா 160 minus 20 that is equal to 140. ஓகேவா? இப்போ ஹரிஷ் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 20 rupees. சப்போஸ் ஹரிஷ் வந்து இன்னும் ஒரு 140 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருந்தான்னா என்ன வரும்? ஹரிஷும் 160 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். ஓகேவா? அப்போ இவங்க எல்லாத்த விட ஹரிஷ் எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணியிருக்கான்? அப்போ 20 நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த 160லேருந்து 20 மைனஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணியிருக்கான்? 140 rupees கம்மியாக செலவு பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ அவன் எவ்வளோ கம்மியாக, how much less money did Harish spend than remaining 4 children altogether? அவங்க 4 பேர்த்த விட இவன் எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணியிருக்கான்னா அவங்க 4 பேர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டோட ஹரிஷ் ஸ்பெண்ட் பண்ண மணியை வந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஹரிஷ் எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணான் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 140. ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. புரியுதா குட்டீஸ்? ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷின் நம்பர் 10லேருந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.